யோசிப்போம். நம்ம வீட்டில் மட்டும் சில பேர் ஒரு இடத்துல அப்படியே நிற்பாங்க. அவங்க வேற எந்த வழிக்கும் வரவே மாட்டாங்க. என்னடா அது நம்ம வீட்டில் மட்டும் எல்லாரும் இப்படி இருக்காங்கன்னு நம்ம யோசிக்க தோணும். நம்ம நண்பர்கள் சில பேர் எந்த வழிக்கும் வர மாட்டாங்க, ஒரே இடத்துல நிற்பாங்க. ஏன்னா இது எப்படிப்பட்ட ஒரு சூழல் அப்படின்னா, லோத்துடைய மனைவி ஆண்டவர் ரொம்ப தெளிவா சொல்றாரு, நீ திரும்பி பார்க்க கூடாது. ஆனா எங்க அம்மா என்ன பண்றாங்க, திரும்பி பார்க்கறாங்க. நம்ம கூட இருக்கிற நிறைய பேர், நம்மளோட டிராவல் பண்ற நிறைய பேர், நம்ம சொல்றதை கேட்கறாங்களோ இல்லையோ, தேவன் சொல்றதாவது கேட்கறவங்கள கேட்க மாட்டாங்க, திரும்பி பார்க்கறோம். அவங்க வாழ்க்கை அதே இடத்துல நின்றுங்க. அதனால நம்ம வாழ்க்கையில நிறைய பாதிப்புகள் வரும். ஆனா சிலுவை நோக்கி நீங்களும் நானும் காத்திருக்கிறோம் அப்படின்னா, கலப்பையில கைய வைத்துட்டோமா, திரும்பி பார்க்கவே கூடாது, முன்னாடி போயிட்டே இருக்கணும். அப்படி முன்னாடி போயிட்டே இருக்கும்போதுதான் ஆண்டவர் உலகத்துக்கு ஒப்பாவிட்டார். ஆனா திரும்பி பார்த்துட்டோம், தூணாய் மாறிடும், எதுக்கும் போஜனம் இல்லாம மாறிடும். அதனால நல்லா ஒரு முடிவெடுங்க. இந்த இரவு வேளையில எந்த சூழ்நிலையும் தேவனுடைய வார்த்தை விட்டு விலகாம திரும்பி பார்க்காத ஒரு வாழ்க்கையை நாம வாழணும். ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். நம்மளை கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வாங்க. என்ன